அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். பெரியார் என்கிற மனிதரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பண்பு உழைப்பு. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் ஒரு போட்டி வெறியோடெல்லாம் உழைத்ததல்ல, இயல்பாகவே தன்னுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்டார். அவர் பேசிய பேச்சுக்கள் இருக்கிறதே, அது மட்டுமே 21,400 மணி நேரம். அவர் பேசிய பேச்சு மட்டுமே. அவர் பேசிய அந்த பேச்சுக்களை அப்படியே ஒளிநாடாவாக்கி வெளியிட்டால் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் பேசிக்கொண்டே இருக்கும், ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சு, தன் மனதில் பட்டதையெல்லாம் இயல்பாக பேசுகிற தன்மை கொண்ட அந்த பேச்சு தமிழ்நாடு முழுக்க ஒலித்திருக்கிறது. அவரிடம் இருக்கிற இதர பண்புகள், அவரை சுற்றி பல பேரை நிறுத்தி இருப்பதற்கு காரணம் அவருடைய நேர்மையான உண்மையான செயல்பாடுகள். யாரிடமும் எந்த ஒளிமறைவும் இல்லாமல் நடந்து கொண்ட விதம்தான் தந்தை பெரியாராக அவரை உயர்த்தி காட்டியிருக்கிறது. அவர்களுடைய சிந்தனை மரபே ரொம்ப வித்தியாசமானது. அவர் பேசிய சில கருத்துக்களை அந்த எதிர்நிலையாக ஒரு சிந்தனை வறுமையானால் அதனையும் முன்வைப்பார். உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பார். அதற்கு காரணம் அவரிடம் இருந்த உழைப்பு, நேர்மை, சிக்கனம், இவைதான். அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை குணமாக நான் பார்க்கிறேன். திருவிக்காவினுடைய தேசபக்தன் என்கிற இதழுக்கு ஒரு 1000 ரூபாயை வளர்ச்சி நிதியாக அனுப்புகிறார். தேசபக்தன் இதழிலே அது வெளியிடப்படுகிறது. ராமசாமி நாயக்கர் ரூபாய் 1000. அந்த காலத்தில் 1000 என்பதெல்லாம் ஒரு பெரிய தொகை. இந்த செய்தியை பார்த்ததும் உடனே பெரியார் எழுதுகிறார், ராமசாமி நாயக்கர் ரூபாய் 1000 என்று போடாதீர்கள், ராமசாமி நாயக்கர் வழியாக வந்த ரூபாய் 1000 என்று போடுங்கள். ஏனென்றால் நான் மட்டும் அந்த பணத்தை போடவில்லை, நான் இன்னும் பல பேரும் சேர்ந்து அதனை அனுப்புகிறோம். எனவே என்னுடைய மூலமாக வந்தது என்று அதனை சொல்ல வேண்டுமே தவிர நானே கொடுத்ததாக சொல்லக்கூடாது என்று அவர் எழுதினார். ஒரு நேர்மை, செய்யக்கூடிய செயலிலே ஒரு நேர்மையை கடைபிடித்தவர் அவர். பெரியார் ஈரோடு நகரசபையினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போது ஒரு சட்டம் போட்டார்கள், ஆடு மாடுகள் வெளியிலே மேயக்கூடாது, மேய்ந்தால் அதனை பிடித்து கொண்டு போய் வைத்து விடுவார்கள். அந்த இடத்துக்கு பேர் பவுண்டுன்னு பேரு. பவுண்ட்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. பெரியார் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார். அவருடைய இணையர் நாகம்மையார் விருப்பப்பட்டு ஒரு ஆடு வளர்த்தார். இந்த ஆட்டை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு சேர்மனாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வீட்டு ஆட்டையே பிடித்து போய்விட்டார்கள் என்று சொன்ன போது பெரியார் சொன்னாராம் நாகம்மையாரிடம், நீ போய் கமிஷனரிடம் அதற்கு என்ன தண்டமோ அதை கட்டி பவுண்டில் இருந்து ஆட்டை ஓட்டி வா என்று சொன்னாராம். இவர் நினைத்திருந்தால் ஒரு சேர்மனாக இன்றைக்கு ஒரு வட்ட செயலாளர் வண்டு முருகன் இவ்வளவு நேர்மையாக இருக்க முடியுமா? பெரியார் என்கிற மனிதரை பாராட்டுகிறோம் என்றால் அதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணம். பெரியார் மிகச்சிறந்த சிக்கனவாதி. அவரை பார்ப்பதற்காக ஒரு நாள் நேத்து சுந்தரவடிவேலு போகிறார். போகிற போது ஆப்பிள் பழங்களை வாங்கி போகிறார். பெரியாருக்கு யார் எது கொண்டு போய் கொடுத்தாலும் உடனே அது என்ன விலை என்று விசாரிப்பார். கேட்டார், என்ன விலை என்று ஆப்பிளை கேட்டார். இவ்வளவு விலை கொடுத்து எதற்கு வாங்குகிறீர்கள்? இதற்கு நீங்கள் வாழைப்பழம் வாங்கி வந்தால் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிடலாமே என்று அதிகமாக வாங்கி வந்த பொருளை பயன்படுத்துவதற்கே அஞ்சு போகும். ரொம்ப சிக்கனமான மனிதர். சிக்கனம் என்றால் வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சொற்களிலும் கூட. ஒரு தந்தி கொடுக்க வேண்டியிருந்தது, ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது என்று கொடுக்க வேண்டும். இதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுவது என்றால் ஆல்ரெடி டோல்டு, ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது என்று பொருள். ஆல்ரெடி டோல்டு. அந்த காலத்தில் தந்திக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பைசா, இத்தனை வார்த்தை இருந்தால் இவ்வளவு ரூபாய் என்று வசூலிப்பார்கள் தந்தி அலுவலகத்துல. இன்றைக்கு அதெல்லாம் போய்விட்டது. அந்த தந்தி அலுவலகத்தில் இதற்கு 2 வார்த்தை, ஆல்ரெடி டோல்டு, டோல்டட் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் என்றார். அண்ணா சொன்னார், அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே, டோல்டு தான். டோல்டு என்றாலே சொல்லப்பட்டு விட்டது என்று அர்த்தம். ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது என்பதற்கு ஆல்ரெடி டோல்டு தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னப்ப டோல்டட், சொல்லப்பட்டு விட்டது ஏற்கனவே என்று இது பொருள் புரிகிறதா என்று கேட்டார். புரிகிறது. அப்படி என்றால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்கள், சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள்.
டோல்டேட் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். எனவேதான் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன அவர்தான் இவ்வளவு எழுத்துக்கள் இருக்கக்கூடாது என்று ஐ ஔ என்று சொல்லக்கூடிய 2 உயிரெழுத்துக்களினுடைய அந்த வரிசையே தமிழில் குறைக்க வேண்டும் என்று சொன்னார். எழுத்து சீர்திருத்தத்தினுடைய முதன்மை நோக்கமே எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும் என்பதுதான். அதிலே பல அறிஞர்கள் இன்றைக்கு கூட அவருடைய எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை கூட சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று பெரியார் கருதினார். அது மட்டுமல்ல, திருச்சியில ஒரு திருமணத்திற்கு போயிருக்கிறார். சாப்பிடுவதற்கு முன்னால் கை கழுவ வேண்டும். கையை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கழுவி கொண்டு போய் சாப்பிட்டார். சாப்பிட்டு வந்த பிறகு ஒரு கழகத்தோட தண்ணீர் ஊற்றுகிறார். இவர் கை கழுவுகிறார். போதும் தண்ணீர் என்று சொல்கிறார். இன்னும் ஊற்றி கொண்டே இருக்கிறார். தலையில ஒரு தட்டு தட்டி சொன்னாரா, இதுவே நெய்யா இருந்தால் ஊத்துவியா? தண்ணி இலவசமா கிடைக்கும், நீ பாட்டு ஊத்திட்டு இருக்க. கொஞ்ச காலத்துல இத கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமை வந்தாலும் வரும் என்று சொன்னார். தண்ணீரை காசு கொடுத்து வாங்குற நிலை வந்தாலும் வரும் என்று சொன்னார். அது போலவே வந்து விட்டது. இவ்வளவு தண்ணி வாங்கிதானே இப்ப நகரத்துல பயன்படுத்துற மாதிரி ஆயிட்டோம். இதை பெரியார் அன்றைக்கே சொன்னார். சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துங்கள். அப்துல் கலாம் சொல்லுவார், 150 அடிக்கு கீழே இருக்கிற தண்ணீரை எடுத்து பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் அடுத்த தலைமுறையின் தண்ணீரை திருடுகிறோம் என்று அர்த்தம் என்று சொன்னார். இன்றைக்கு வந்து விட்டது பார்த்தீர்களா? இவ்வளவு சிக்கனமாக இருக்கிற பெரியார் சில இடங்களில் தாராளமாக இருக்க வேண்டும், சிக்கனமாக இருக்கக்கூடாது என்றும் கருதி இருக்கிறார். இவருடைய பிறந்த நாளுக்கு சிவாஜி கணேசன் ஒரு முறை வந்திருக்கிறார். வந்து சொன்னாரா, நீங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். பெரியார் சொன்னாரா, ஏய்யா வாழ்த்துற, நான் எவ்வளவு காலம் இருக்க போறேனோ அவ்வளவுதான் இருக்க போறேன், அதுல என்ன கஞ்சத்தனம்? இன்னும் 1000 வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, அதுல என்ன இன்னும் 100 வருஷம் அப்படின்னு சொன்னாராம். வாழ்த்துவதுல என்னையா கஞ்சத்தனம் என்று சொன்னவர் பெரியார். கேள்விகள் எல்லாம் சிந்திக்கத்தக்கனவாக இருக்கும். அவர் முன்வைக்கிற எல்லா கேள்விகளுமே. ஒரு பத்திரிகை நிருபர் வருகிறார். பொதுவாகவே பெரியார் பத்திரிகைகளுக்கு பேட்டி தர விரும்ப மாட்டார். ஒரு முறை அந்த பத்திரிகை நிருபர் கேட்டார், நீங்கள் ஏன் பெரும்பான்மையாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பதில்லை? அதுக்கு பெரியார் சொன்னார், நீங்கள் எல்லாம் ஒரு முதலாளிக்கு கீழே எழுதுகிறீர்கள். உங்களுடைய நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அப்படியே எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு தலைமையிடமிருந்து உங்களுக்கு அனுமதி வேண்டும். அது எதற்கு உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும்? அதற்காகத்தான் நானே பத்திரிகை வைத்து நானே என்னுடைய கருத்துக்களை எழுதி கொள்கிறேன் என்றார். ஒரு முறை ஈரோட்டுக்கு ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கிறார் நிருபர், பிராமண நிருபர். அவருக்கு ஒரு காப்பி கொடுத்திருக்கிறார். காப்பியை குடித்து விட்டு சொன்னாரா, நான் உங்கள் வீட்டில் வந்து காப்பி குடிக்கிறேன். நமக்குள் எவ்வளவு இதுவே போன தலைமுறையாக இருந்தால் நடந்திருக்குமா? எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு பாருங்கள். பெரியார் சொன்னாரா, இதுவெல்லாம் என்னுடைய உழைப்பு. நான் ஊராக போய் பேசுகிறேன், அதனால் வந்திருக்கிற விளைவு பயன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஒரு சம்பவம் எங்க வீட்டுல நடந்தது. ஒரு பிராமணர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு ஒரு பசி, அவருக்கு ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், கொஞ்சம் மோர் கொஞ்சம் தண்ணி, ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு வான்னு சொன்னார். நான் கொண்டு போய் மோரை கொடுத்தேன், தண்ணியும் கொடுத்தேன். அவர் தண்ணியை எடுத்து மோர்ல ஊத்தி அதுக்கப்புறம் குடிச்சார். நான் கேட்டேன், எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு. அவர் சொன்னார், உங்கள் வீட்டு மோரில் தண்ணீரை ஊற்றுகிற போது சுத்தமாகிவிடும். அப்ப பெரியார் திரும்ப அவரை கேட்டாராம், என் வீட்டு மோரு, என் வீட்டு தண்ணி, என் வீட்டு தண்ணியை என் வீட்டு மோர்ல ஊத்தினா எப்படி சுத்தமாகும்னு கேட்டாராம். அவர் சிரிச்சுக்கிட்டு அந்த பேட்டியாளர் போய்விட்டாராம். அந்த பேட்டியில தான் சொல்றாரு, எது பொதுநலம் எது சுயநலம் அப்படின்னு கேட்கிறப்ப, மழை பொழிகிறதே அதுதான் பொதுநலம். நாம் உடனே எடுத்து குடை பிடிக்கிறோமே இதுதான் சுயநலம் என்று பொதுநலத்துக்கும் சுயநலத்துக்குமான ஒரு எடுத்துக்காட்ட அந்த இடத்துல எடுத்து சொன்னார். 90 வயதில் கூட பெரியார் எப்படி பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு முறை பேச போகிறார், தள்ளாடி போகிறார், வலி தாங்க முடியாமல் முழுகிக் கொண்டே போகிறார், வலி தாங்க முடியாமல் கத்துறார், நடுல போய் விட்டதும் பேசுறார். ஒருத்தர் கேட்டாரா, எப்படியா
இப்பயும் மைக்க பிடிச்சி இவ்வளவு பேசுறீங்களே, உடல் நலம் இல்லாத போதும் ஏன் இப்படி வந்து பேசுறீங்க? அதுக்கு பெரியார் சொன்னாராம், இன்றைக்கும் நான் மேடை ஏறுகிற போது, முதல் நாள் நான் எப்படி மேடை ஏறுகிற போது உற்சாகத்தோடு ஏறினேனோ அதே உற்சாகத்தோடு ஏறிதான் நான் பேசுகிறேன். அப்படி பேசியதனால்தான் இன்றைக்கும் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று பெரியார் சொன்னாராம். ஒரு முறை சென்னை வானொலி நிலையத்துக்கு பேச போயிருக்கார். 91 வயது. அப்ப அந்த வானொலியில வேலை பார்க்கிற ஊழியர் கேட்டாராம், 90 வயதிலும் நீங்கள் அயராது உழைக்கிறீர்களே, வந்து பேசுறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், நான் தினமும் 3 வேளை சாப்பிடுறேனே, தினமும் நல்லா நான் உடை உடுத்துறேனே, இதுக்கெல்லாம் நான் ஏதாவது செய்ய வேணாமா, உழைக்க வேணாமா, அதுக்காக தான் நான் இன்னைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். உழைக்காமல் உண்ணுகிற உணவு இருக்கிறதே, அப்படி உண்பவன் அந்த உணவை உண்ணுவதற்கு தகுதியற்றவன் என்று காந்தி சொன்னார். அதை அப்படியே அடிக்கோடிட்டதை போல பெரியார் இன்றைக்கும் சாகிற வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருந்தார். உண்ணுகிற உணவுக்கு நான் உழைத்தே தீர வேண்டும் என்று கருதினார். பெரியாரிடம் இருக்கிற அந்த உழைப்பு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரியாரினுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் எல்லாம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். இன்னும் ஒன்று கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று பெரியார் சொன்னார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற அந்த சிந்தனைகளை எண்ணி பார்த்தால் அவர் ஏன் அவ்வாறு சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.